இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், தங்களை ஆதரித்து வாக்களிக்க இல்லை, இந்த தமிழ் கட்சிகளில் ஏற்பட்ட வெறுப்பால் தான் எங்களுக்கு வாக்கு போட்டவர்கள் அவர்களே சொல்கிறார்கள். நேர்மையாக சொல்கிறார்கள். இதை நீங்கள் பார்த்து அதாவது எப்படி சொல்கிறாங்க, அனுராக் குமாரா தரப்பு என்ன சொல்கிறது, எங்களை நம்புறதை விட அவங்க அதாவது வெறுப்பார். இரண்டாவது இந்த வாக்குறுதிகள் பெருசாக, இந்த வாக்குறுதிகளும் ஓரளவு இந்த வெறுப்பு உள்ளவர்களை அவர்களுக்கு வாக்களிக்க வச்சது. இல்லாட்டி அவர்கள் வாக்களிக்காமல் வீடுகளில் இருந்துடக்கூடும். யாருக்குமே ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்திருப்பாங்க. வீட்டில் இருந்தாப்பா. இப்போ சரி, இவ்வளோ காலமும் இப்போ சுமந்திரன் சொல்கிறார், அமெரிக்கா சொல்லுதான்னு சொல்லி இனவாதிகளுக்கு வாக்கு போட்டோம். அவங்களோடும் அந்த இனவாதிகளும் ஒன்றும் செய்யலை. அதை விட ஒரு மோசமான இல்லை. இப்போ ரணில் எடுக்கல சஜித் பிரேமதாசாக்களுடைய ரணில் போன்றவர்களை ஆதரித்த நேரத்தில் இருந்த மாதிரி ஒரு மோசமான இல்லை இப்போ இல்லை. இப்போ வித்தியாசமாக பேசினோம். நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன போகிறது, எங்களுக்கு எல்லாமே போயிட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிறது அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து தான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இழக்கிறதும் இல்லை. கொடுத்தா பெறுவோம். தமிழர்களுடைய எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்களையும், அரசியலில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அரசியலில் இப்போ விடுதலை அமைப்புகள் இருந்த காலங்களில் பெண்கள் முன்னிலையில் இருந்தார். இப்போ திரும்ப பெண்களை அமுக்கிட்டணும். இப்போ விடுதலை அமைப்புகள் இருந்த காலங்களில் எல்லா விடுதலை அமைப்புகளும் முக்கியமான இப்போ இதில் அந்த தமிழ் கட்சிகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரல, இளைஞர்களுக்கு கண்டுக்கலங்கிறதுனால அது ஒரு மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கண்டுக்கல, அதனால ஒரு வெறுப்பு. அதான் அதனால அந்த வாக்குகள் அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த தேர்தல் மூலமாக அந்த கட்சிகள் என்ன பாடம் கற்றுக்கும்? இன்றைக்கு சுமந்திரனை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டான். சுமந்திரனுக்கு தேர்தலில் சுமந்திரன் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் திரும்பவும் சூழ்ச்சியின் அடிப்படையில் தமிழிசை கட்சியை கைப்பற்ற முனைகிறார். அவருக்கு இப்போ அவர் என்ன நம்புகிறாருன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள் தன்னை ஆதரிக்கும் என்று. நான் இந்த பேட்டியின் ஊடாக அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு விண்ணப்பிக்கிறது, தமிழர்களால் தூக்கி எறியப்பட்ட ஒருவரை ஆதரிக்க வேண்டாம் என்றதான் என்னுடைய விண்ணப்பம்.